ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜாக் சிட்டி விளாக். இன்றைக்கி நம்ம வாழை இலையில் ஒரு சீடு போடுறதுக்கான ட்ரே செய்ய போகிறோங்க. அதாவது சீட் ட்ரே செய்ய போகிறோங்க. இது ஆன்லைன்லேயே கிடைக்குதே, வாங்கிக்கலாம். இல்லைனா பிளாஸ்டிக் அதை கூட யூஸ் பண்ணலாம். பட் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ணோன்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தேடை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நீங்கள் ஒரு வாழை இலையை 3 பீஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணணும். உருண்டையாக மாற்றிட்டு அந்த இடத்துல ஸ்டாப்லர் பின் அடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நம்ம இன்னொரு பீஸ் எடுத்துக்கணும். அதை 2ஆக மடிக்கணும். மடித்து நம்ம அந்த உருளையை செஞ்சுக்கணும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வைக்கணும். வச்சிட்டோம்னா இன்னொரு பீஸ் இருக்கணும், 3வது பீஸ். இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை மடிச்சு விட்ருங்க. அதுக்கப்புறம் 3வது பீஸ் எடுத்து இதுக்கு நேர் ஆப்போசிட் வைக்கணும். வச்சிங்கன்னா நீங்கள் முக்கால்வாசி வேலையை முடிச்சிட்டிங்க. ஒவ்வொரு டைமும் வைக்கும் போதுமே ஸ்டாப்லர் அடிக்க மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம மண்ணை கொட்டி விதை நட்டுறது தான் பாக்கி. நட்டினோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சுது. சரி, இது ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியான சீட் ட்ரேவை நம்ம தயாரிச்சிட்டோம். இல்லை என்கிட்ட வாழை இலையெல்லாம் இல்லை, இப்படிலாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா நான் இன்னும் ஒரு 2 மெத்தட் சொல்கிறேன். அதில் பிளாஸ்டிக்கும் வரும். சப்போஸ் நம்மளை எல்லாத்துக்குமே வாழை இலை கிடைக்குங்கிறது நிச்சயம் இல்லை. ஒரு மெத்தட் நம்ம டீ கப் யூஸ் பண்ணுற மெத்தடில் சொல்லிக்கிறேன். அது வரப்போகிற வீடியோஸில் வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீடியோவும் பார்த்துங்க. நான் வெண்டைக்காய் விதை நட்டியிருந்தேன். அது போக 2 தண்ணி டம்ளரும் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நீங்கள் வாழை இலை கிடைக்கலன்னா இந்த மாதிரி தண்ணி டம்ளரும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு அதை கிழிச்சு போட்டு நட்டிக்கலாம். வாழை இலை நட்டில் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் இதை அப்படியே நட்டிடலாம். இதை பிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெண்டைக்காய் வச்சுட்டு ஒரு பத்திரமான பிளேஸில் இந்த வாழை இலைகள் எல்லாம் வச்சுட்டேன். இது ஒரு 5 நாள் கழிச்சுங்க. எவ்வளோ நல்லா வந்துருக்குது பார்த்தீங்களா? இது டே 10. இப்போ நம்ம செடிகள் நெட்டுறதுக்கு தயாராகிடுச்சு. நான் வாங்க போய் நம்ம கார்டனில் எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். நம்ம புதுசாக ப்ரிப்பேர் பண்ண கார்டனில் தான் இந்த செடியை நட்ட போகிறோம். இதை நீங்கள் அப்படியே வைக்கலாம், இல்லைன்னா அந்த வாழை இலையை பிச்சுட்டும் வைக்கலாம். 2ல் எதாவது பிரச்சனை வருமானு கேட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை, 2 ஒன்று தான். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லைன்னா நீங்கள் அதை பிச்சுட்டு வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதில் யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி சீட் செய்யணும்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.